விவர்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் பிளாக். இன்னைக்கு நாம பாக்குற ஹம்பி வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு அற்புதமான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைகள் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெனாலிராமன், கிருஷ்ணதேவராயர் கதைகள் தெரிஞ்சிருக்கும். நாம பார்த்த ஹம்பி வீடியோக்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து நீங்க சேனல் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா வீடியோக்கள்லயுமே விஜயநகர மன்னர்கள், அந்த மன்னர்கள் கட்டியிருப்பாங்க. அதுலயும் தலை சிறந்த மன்னரா கருதப்படுறது கிருஷ்ணதேவராயர் தான். அதுலயும் விஜயநகர மன்னர்கள் பத்தி நாம நிறையவே படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஊர் கோயில்கள்லயுமே நினைச்சு பாருங்க. மெயின் கோயில்கள், சன்னதிகள் நம்ம பாண்டிய மன்னர்களாலேயோ இல்லைன்னா சோழ மன்னர்கள் எந்த மன்னர்களாலையும் எழுப்பப்பட்டிருந்தாலும் ஃபைனலா அந்த ராஜகோபுரம், நம்மள ஊரு ராஜகோபுரம் மொட்டை கோபுரம் மாதிரிதான் இருக்கும். அதுக்கு மேல கோபுரங்கள் பெரிய ராஜகோபுரம் மாதிரி எழுப்பப்பட்டது விஜயநகர மன்னர்களோட ஆட்சி காலத்துலதான். இப்பவும் அந்த கட்டுமானப்படிதான் ராஜகோபுரங்கள் எல்லாமே இப்போதைக்கு எழுப்பப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கோட்டை சுவர்கள் ஆகட்டும், பேலஸோட கோட்டை சுவர்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த மன்னர்கள் கட்டியிருப்பாங்க. இங்க மட்டும் இல்ல, சவுத் இந்தியா ஒட்டுமொத்தமும் அவங்க அப்படி ஆட்சி செஞ்ச மன்னரா கிருஷ்ணதேவராயர் இருந்திருக்காரு. அவரோட சமாதி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. துங்கபத்ரா ஆற்றோட நடுசுலதான் இந்த சமாதி இருக்குது. எப்பவுமே இங்க தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்காதுங்க. இது வந்து மழைக்காலம் அப்படிங்கறதுனாலதான் அதிகமான வாட்டர் ஃப்ளோ வந்து இருக்குது. மழைக்காலமா இல்லாம சம்மர் டைம்ல நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சமாதிக்கு பக்கத்திலேயே போய் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல துங்கபத்ரா ஆற்றுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நிறைய பாறை முகடுகள் தெரியுதுல, அதுலயுமே நிறைய கோயில்கள் இருக்குது. அது எல்லாமே ஒன் பை ஒன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்துலயே ஒரு ஐலாண்ட் இருக்குதுன்னு கூட சொல்றாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து.